விஜய் ஃபேக்டர் நீங்கள் எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு பல பேர் அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறப்ப அது 5 இருக்கலாம் 30 இருக்கலாம் என்ன வேணாலுன்றப்ப விஜயினுடைய வாக்குகள் விஜயினுடைய தாக்கம்னு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவர் முதல் இடத்தை நோக்கி நகர்றாரா இல்லை எதிர்கட்சியை நோக்கி நகர்றாரா இல்லை வெறும் ஸ்பாய்லராக 25% 20ன்னு இருக்க போகிறாரு? எப்படி என்ன எப்படி இருக்க போகுது? இல்லை, அதாவது அவருக்கு ஒரு கூட்டம் வருகிறது என்பது நமக்கு கண்ணால் பார்க்குறோம். ஒரு அறிவு நாணயத்தோடு நம்ம அணுகணும். நம்ம கூட்டம் வரதை ஒத்துக்கணும். நம்ம அறிவு நாணயம் இல்லாத பேசக்கூடாது. நம்ம சில பேர்லாம் சொல்கிறாங்க நம்ம அறிவு நாணயம் இல்லாமல் பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. அறிவு நாணயத்தோட கூட்டம் இருக்குன்றது ஒத்துக்கிறோம். நம்ம அந்த கூட்டம் ஓட்டாகுமான்றது தான் இங்கே முக்கியமான கேள்வியாக நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த கூட்டம் மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமானா அது சான்ஸ் இல்லை. வந்த கூட்டம் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியாது. கூட்டத்துக்கு வராத விஜய் ஆதரவாளர்கள் யார் ஓட்டு போட்டாங்கன்னு நமக்கு ஐடியா கிடையாது. அதுதான் எட்டுபிசி தான் இருக்குது. வெள்ளித்திரையில் காண்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த எலெக்ஷனோட ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டினாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ அதனால் யூகங்களுக்கெல்லாம் நிறைய இடங்கள் இங்கே இருக்குது. நிறைய விளையாடலாம். நிறைய எலெக்ஷன் கமிஷனும் ரெக்க கட்டி பறக்க வைக்கிறதுக்கு முடிவை நல்லா தள்ளி கொடுத்துருக்குறாங்க. பல வருஷங்கள் கிசு கிசு எழுதின என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதனால் என்ன வேணால் யூகம் பண்ணலாம். மந்திரி சபையை அமைக்கலாம். தாவேகா மந்திரி சபையை சர்க்குலேட் பண்ணலாம். இவர் மந்திரி எல்லாம் சர்க்குலேட் பண்ணலாம். அதெல்லாம் சர்க்குலேஷனில் போயிட்டு இருக்கு. இப்போ யார் மந்திரின்ற அளவுக்கு போயிட்டு இப்போ நிலைமை. தாவேகா மந்திரி சபையை அமைச்சிட்டாங்க. தாவேகாவுக்கு செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை கொடுத்துருக்காங்க அவருக்கு. ரொம்ப சர்காஸ்டிக்கா ஆமாங்க, சர்க்குலேஷன்ல இருக்குங்க. படிச்சு காமிக்கிட்டா உங்களுக்கு? இல்ல அப்ப அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்காங்க. அந்த அளவுக்கு சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு சார். இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அவங்களுடைய நம்பிக்கை உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி பாக்குறீங்க? அந்த நம்பிக்கை எப்படி எனக்கு தெரியாது. நம்பிக்கை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் நான். பட் ஆனால் என்ன நான் பார்க்குற கணக்கு என்னென்னா, இப்போ ஷபீர் சொன்னது ஒரு பூத்தில் 200 மினிமம், அது 300 கூட போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் சொல்கிறார். பட் நம்ம இன்னொரு கணக்கை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது நம்மளுடைய ஓட்டர்ஸ் 5,73,00,000 பேர். அதில் ஒரு 41% பார்த்தீங்கன்னா ஒரு 2,41,41,00,000 பேர் இருக்காங்க. அதில் இப்போ நம்ம பதிவான ஓட்டுகள்னு பார்த்தீங்கன்னா 4,85,00,000 பேர். அதில் ஒரு 41% எடுத்துக்கோங்க. அந்த 40 வயசுல இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 பேர் வரும். 2,00,000 பேர் அப்ராக்சிமேட்டாக 234 கான்ஸ்டியூன்சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 43,000 வரும். அப்போது ஒரு 40 வயசு வரையும் இருக்கிறவங்க 234 தொகுதியிலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அது ஒரு 43,000 ஓட்டுக்கு வரும். ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10,000 40 வயசுக்கு மேலே இருக்கணும் போட்டால் கூட 52,000 53,000 தான் வரும். ஸோ இந்த கணக்கில் பார்க்கும்போது அவங்க தாவேக்காவுடைய பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, முதல் 10 கேண்டிடேட் இருக்காங்கல்ல, அவங்க 70,000 60,000 பண்ணலாம். பட் மற்ற 200 கேண்டிடேட் இருக்காங்கல்ல, அவனுக்கு இந்த ஃபிகரை நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, ஆவரேஜாக ஒரு ஃபிகரை கொடுத்தோம்னா ஒரு 35,000 கொடுக்கலாம் மற்ற கேண்டிடேட்ஸ்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1 crore எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட், அதில் நான் எந்த விதமான மறுப்பும் நான் சொல்லலை. ஆனால் இந்த சீட் கன்வெர்ட்டபிலிட்டி தான் ஒரு கேள்வியாக இருக்குது. சீட் கன்வெர்ட்டபிலிட்டி எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது தான் பிரச்சனையாக இருக்குது. அது எந்த நேரத்தில் ரொம்ப நெருக்கி வருவாரா? ஏன்னா இங்கே என்னென்னா ஏடிஎம்கே எடுத்தாருன்னு மட்டும் சொன்னால் ஏடிஎம்கேக்காரன் கோச்சுப்பாங்க. டிஎம்கே எடுத்தான்னு சொன்னால் டிஎம்கே பொதுவாக அங்கேயும் எடுப்பார் இங்கேயும் எடுப்பார் சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. அடிச்சு தைரியமா ஐயா அவன் ஏடிஎம்கேல தான் இப்போ எடுக்கிறார். ஏன் எடுக்கிறார்? ஏடிஎம்கேலேருந்து மக்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. திமுக ஒரு மாற்றம் வேணும். ஏடிஎம்கே ஒரு மாற்றம் கிடையாது. ஏடிஎம்கே மாற்றம் ஏற்கனவே இருந்த கட்சி. பைபோலார் பாலிடிக்ஸில் அது இருந்த கட்சி. அதுவும் வர்றது மாற்றம் கிடையாது. அது வர்றது ஒரு மாற்றம் கிடையாது. அதையே அகற்றுறது தான் மாற்றம். அப்போ அதுக்கும் அப்போ திமுக வேண்டாம்னு சொன்னவங்க அதிமுகவுக்கு போட்டாங்க. அப்போ அதிமுகவும் வேண்டாம்னு சொல்லிட்டு மாற்றம் வேணும்னா அதிமுக வேண்டாம். அப்போ அதிமுகவுக்கு போட்டவங்க மாற்றம் வேணும்னு போட்டவங்க இதுவரையும் போட்டவங்க இந்த தடவை மாற்றம் வேணும்னு யாருக்கு போடுவாங்க? விஜய்க்கு தான் போடுவாங்க. அப்போ யாருக்கு போற ஓட்டு? ஏடிஎம்கே. கிளியரா சொல்லுங்க. அப்போ ஏன் மென்னு முழுகணும்? 2 பேரும் கோச்சிப்பாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுகவுக்கு போற ஓட்டை எடுப்பார். அதுதான் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மைனாரிட்டி ஓட்டை பிடுங்கிடுவார். எங்க பிடுங்குவார் மைனாரிட்டி ஓட்டை? இன்னும் மைனாரிட்டிக்கு என்ன பாடுபட்டார் விஜய்? எப்படி எடுப்பார்? நான் கேட்குறேன். எஃப்சிஆர்ஏ சட்டத்துக்குன்னு ஆதரவு தெரிவிச்சாரா? இல்லை பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா? பாஜக எதிர்ப்பு போட்டு தான் திமுகவுக்கு போகிற ஓட்டு அதில் தான் அவர் எடுக்க முடியும். அதில் என்ன பேசினார் அவர்? சொல்லுங்க. எதுவுமே பேசவே இல்லையே.
மைனாரிட்டி ஓட்டு மட்டும் இல்ல, பாஜக பிடிக்காத மைனாரிட்டிக்கு வெளியில இருக்கிற ஒரு ஓட்டு, ஒரு கொள்கை ரீதியாவோ சித்தாந்த ரீதியாவோ பாஜக எதிர்க்கிற ஓட்டு. இதுல சரிசமமா ரெண்டு பக்கமும் ஓட்ட பிரிச்சிருப்பாருன்ற அனுமானத்துல நீங்க உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து டெஃபினட்டா இருக்கு சார். ஏன்னா இதுவரையும் வந்து திமுக விட்டா அதிமுக அந்த இடத்துல வந்து மாற்றம் வேணும்னு சொல்றவங்க வந்து அதிமுகவுக்கும் போடக்கூடாது, அந்த பேப்போலார்ல இவருக்கு தான் போடணும். அப்ப அந்த ஓட்டு பெருவாரி இவருக்கு தான் போகும். அதனால வந்து அதிமுக தான் அவர் சொல்ற ஷபீர் சொல்ற அந்த சில இடங்கள்ல 3வது அப்படின்னு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த இடத்துலயும் போட்டி கிடையாது சார். போட்டின்றது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பல இடங்கள்ல, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பல இடங்கள்ல. அதிமுக தாவேகாவை திடீர்னு நீங்க ப்ராமினெண்டா கொண்டு முன்னாடி வைக்கிறது இருக்குல்ல, that cannot happen. நான் சொல்ற கணக்குல cannot happen. வாய்ப்பு இல்ல, வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து சில இடங்கள்ல அவருடைய முதல் 10 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 70,000 எடுக்கலாம், விஜய் வின் பண்றதுக்கான வாய்ப்பு கூட நான் மறுக்கல. மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் ஒரு 70,000 80,000 கூட எடுக்கலாம், நெருக்கி கூட வரலாம். மத்த ஒரு 200 கேண்டிடேட்ஸ் ஆவரேஜா 35,000 40,000 ஓட்டுக்கு மேல எடுக்க மாட்டாங்க. அப்போ அவர் கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை தான் முன்பு சொன்ன மாதிரி ஒரு ஆட்ட குலைப்பர், ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரு. மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் அவர் வாங்குற ஓட்டின் மூலமா திமுகவோ அதிமுகவோ ஜெயிச்சு அவங்களுக்குள்ள போட்டியா போறது, அப்படிதான் சொல்றீங்களா? என்ன மெயின்டைன் பண்றாங்க தாவேகா, திமுக என்னதான் வந்து நீங்க கொடுத்தாலுமே பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இலவச பஸ் பயணம் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, அந்த பெண்கள் இந்த வாட்டி வந்து மாற்றத்தை விரும்பியே தீர்றாங்க, விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாமே யோகம் தான். மறுபடியும் பொட்டியை திறந்தாதான் தெரியும். ஆனால் நான் சொல்ற கணக்கு என்னன்னா வந்து ஒரு 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து மேக்சிமம் ஓட்டு அவருக்கு போறதுன்ற கணக்குல தான் நான் பேசுறேன். அவர் 25% ஓட்டு எடுக்கணும்னா 4,85,00,000 1,21,00,000 ஓட்டு எடுக்கணும். அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவா நான் பாக்குறேன். அவருடைய எண்ணிக்கை என்பது 1 கோடிக்குள்ள அடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீட் கன்வெர்டபிலிட்டி நமக்கு தெரியல. ஆனால் அவர் எடுக்கிறது மெஜாரிட்டியான ஓட்டு அவருடைய ரசிகர்கள் ஓட்டு, ஆதரவாளர்கள் ஓட்டு, பிளஸ் ஏடிஎம்கேல இருந்து எடுக்கிற ஓட்டு. திமுக இருந்து ஒரேடியா எடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேன், எடுப்பார், ரொம்ப குறைந்த அளவில் எடுப்பார். அந்த இடம் தான். ஷபீர், நீங்க திமுகவையும் அதிமுகவையும் சரிசமமா எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களா, அப்படி சொல்லுறீங்களா? இல்லை, நீங்க யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்டு இன்னைக்கு அதிமுக இருக்கா? கடந்த முறை பல இளைஞர்கள் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த முறை அந்த இளைஞர்கள் எல்லாம் திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல திமுகவே உறுதியா சொல்ல முடியாது. இல்ல, அந்த இடத்துல ஒரு கணக்கிடுதலுக்கு பாருங்களேன் ஷபீர், ஒரு கணக்குல அவங்களுக்கு திமுகவுக்கு எக்ஸசிவா ஒரு 5% இருக்கு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையானதை தாண்டியே இருக்கு. அந்த லீக்கேஜை தாண்டியும் நான் என்ன கேட்கிறேன்னா ஷபீர், இப்ப 2ல நீங்க ஒரு இடத்த பொசிஷன் பண்றீங்க, தாவேகா ஒரு இடத்துல இருக்கும், அதிமுக திமுக தான் மாறிட்டே இருக்குன்றீங்களா? அதை தான் பிரியன் கொஸ்டின். இல்ல, நீங்க டிஎம்கே உடைய ஓட் வந்து இன்டாக்டா இருக்கு அப்படின்றது அது வந்து ஏதோ கல்லில் எழுதி வச்சது கிடையாது, மாறலாம். ஏன்னா உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலேயே 7 பாயிண்ட்ஸ் வந்து டிஎம்கே உடைய ஓட்ல டிக்ளைன் இருக்கு. அது எக்ஸசிவா வந்ததுதான். இல்ல, அதாங்க டிக்ளைன் இருக்கு இல்ல. ஓகே, அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு திமுகவுக்கு எதிரா. சரி, இப்ப இப்படி வைக்கலாமான ஒரு விஜய் மாதிரி ஒரு பிளேயர் நாங்க மாற்றத்தை விரும்புறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்காரு அப்படின்னும் போது அந்த வாக்குகள் எல்லாம் வந்து வாய்ப்புகளும் சாத்தியங்களும் அதிகமாக எல்லாமே அனுமானம் தான், நம்ம எதையுமே நிராகரிக்கல. இப்ப திமுக கூட்டணி ஒரு 47 இருக்கிறாங்க, பாஜக கூட்டணி 21 + 11 ஒரு 38% இருக்கிறாங்க வச்சிருக்கீங்கன்னா, இப்ப 47 டிக்ளைன்றது கிட்டத்தட்ட எவ்வளவு இறக்கிடுவாரு, 38லேருந்து எவ்வளவு இறக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட் வரும்போது அந்த 47 இருக்காது, அது கம்மியாகும். இல்ல, எவ்வளவு தூரம் 47லேருந்து இறங்கிடுவாருன்னு நினைக்கிறீங்க? திமுக அணி இறங்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, திமுக அணி உங்களுக்கு 47 அவங்களுடைய கரண்ட் சர்வேல திமுகவுக்கு 37 அப்படின்ற ஒரு கணக்கு தான் அவங்க சொல்றாங்க. 37. ஏடிஎம்கேக்கு எவ்வளவு? ஏடிஎம்கேக்கு அவங்க சொல்றது வந்து 27 அந்த மாதிரி, 27 or even 25. விஜய்க்கு அவங்க சொல்றது என்னன்னா 24 to 27. ரெண்டு பேருக்கும் வந்து கடுமையான போட்டி. அப்ப 2வது இடத்துக்கு தான் கடும் போட்டி இருக்கா? இருக்கலாம், நம்ம பேச. பட் அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்க நம்ம இதை கணக்கு பேசுறது லாஸ்ட் வீக் கணக்கு. ரைட். பட் க்ளோசர் டு எலெக்ஷன்ஸ் அப்படின்றது விஜய்க்கான மொமெண்டம் அப்படின்றது கூடி இருக்கிறது. 2வது ஒரு சர்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா விஜய்க்கு இருக்கிறது அப்படின்றது தான் அந்த ஓட்டிங் காமிக்குது. ஓட்டிங் பேட்டர்ன்ல ஒரு பெரிய சேஞ்ச். நீங்க இப்ப பிரியன் சொன்னதுல ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுங்க. அவர் மேக்ஸிமம் ஏடிஎம்கேவை டேமேஜ் பண்றாருன்றதை நீங்க நிராகரிக்கீங்க. ரெண்டு பேரையும் டேமேஜ் பண்றாரு. திமுக கிட்ட இருந்தும் அவர் சரிசமமான வாக்குகளை இழுக்கிறார் அப்படின்றதும் நான் பார்க்கிறேன்.